இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12 மே 2026 செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய நியூஸஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதிய ஊரக வேலை சட்டம் ஜூலை 1 முதல் அமல். ஓகே, அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று நம்ம மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னா, இந்த புதுசாக அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி விபிஜி ராம்ஜி அந்த திட்டம், அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நடந்த ஒரு இதுவில் செஷனில் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது இது வந்து ஜூலை 1 முதல் அமலாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, நமக்கு அது தெரியும், நம்ம அதை பார்த்துருப்போம். அது ஒரு 125 days, 100 நாளாக இருந்தது, 126 நாளாக பண்ண போகிறாங்க. அதே சமயம் அந்த முறைகேடுகள் எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி அந்த பார்ஷியாலிட்டி இப்போ ஆல்ரெடி இருக்கிறது வந்து 25-75 இருந்தது இல்லையா. அந்த ஸோ நிதி பங்களிப்பு வந்து ஸோ நிதி பங்களிப்பு வந்து 100% மத்திய அரசு இது பண்ணதாக இருந்தது. ஓகேவா, ஸோ மத்திய அரசு மேற்படுத்ததாக இருந்தது. இப்போ அது வந்து 60-40 ஆகிடுச்சு ஷேரிங். ஸோ மத்திய அரசு வந்து 60% கொடுக்கணும், மாநில அரசு 40% வந்து அந்த நிதியை வந்து ஒதுக்கணும் இந்த திட்டத்துக்காக. சரியா, ஸோ ஜூன் 30 வரைக்கும் தான் இந்த மகாத்மா காந்தி திட்டம் வந்து செயல்படும். அதே மாதிரி ஜூலை 1லேருந்து இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ அது சேம் தான், ஈகோவைசி பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி அட்டை இல்லாமல் சில வேலைக்கு வருவாங்க, அவங்களுக்கும் சம்பளம் போட்டுட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து மேற்கொள்கிறோம். ஓகே, சரி. அடுத்து பார்த்தோம்னா, நேற்று நம்மளுடைய புதிய முதல்வர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காரு. அது நமக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட் நேற்று ஒரே பரபரப்பாக இருந்துச்சு, அதுதான். ஓகே, அடுத்து வந்தோன்னா டைரெக்டாக எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாலை விபத்துகள் பற்றி ஒரு டிஸ்கஷன். சரியா, ஸோ இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலமாக தமிழகம் தொடர்வது கவலை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின், அதாவது நேஷ்னல் க்ரைம் பியூரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அந்த இதுக்கு இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு டேட்டா விட்டுருந்தாங்க. நம்ம கூட பார்த்துருந்தோம், எவ்வளோ கொலை நடந்தது, எவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதை கூட பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இந்த ஆக்சிடென்ட்ஸ் டேட்டா பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2024 4.95 லட்சம் சாலை விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. அதே மாதிரி 2023 4.91 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்குது இல்லையா. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் 2024 69,828 சாலை விபத்துகள் நடந்திருக்கு. அதுவே கம்பேர் டு 2023 பார்த்திங்கன்னா 69,491 சாலை விபத்துகள் இது நடந்திருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 491 828 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 400 கிட்ட அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கவுண்ட்டு. ஸோ இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா, நம்ம வந்து சாலை இதுங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா. ஒரு அலட்சியமாக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், வண்டி ஓட்டுறோம் அப்படின்றத காட்டுது தமிழக மக்கள். ஸோ இது குறிப்பாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் இந்த கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் நேஷ்னல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ். நேஷ்னல் ஹைவேஸில் எவ்வளோ விபத்துகள் நடக்குது, ஸ்டேட் ஹைவேஸில் எவ்வளோ விபத்துகள் நடக்குது இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாலை விபத்து உயிரிழப்புகளை பொறுத்தவரை 2024 உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட் இருக்குது. அந்த உயிரிழப்பில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட் இருக்குது, பட் தமிழ்நாடு செகண்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான். என்ன தான் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம வந்து ஹை ஜிடிபி அப்படின்னு சொல்லிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து பின்தங்கியே இருக்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. சப்போஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை வாட் ஆர் த ரெக்கவரி மெஷர்ஸ் இல்லையா ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இதை பற்றி கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட், இந்த டேட்டாலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதோட ரெக்கவரி மெஷர்ஸை நீங்கள் எழுதணும் இல்லையா. ஸோ ஏன் மாநில நெடுஞ்சாலையில் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில் நடத்தப்படும் பைக் ரேஸ், இந்த பைக் ரேஸும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரவு அதிகாலை நேரத்தில் தூங்காமல் வண்டி ஓட்டுறது இல்லையா, ஓட்டுநர்களுக்கு ஒரு ஓய்வெடுக்காமல் வண்டி ஓட்டுறது. ஓகே, அதே மாதிரி லைசன்ஸை பற்றி இங்கே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸியாக வந்து லைசன்ஸ் கிடச்சிருது இப்போல்லாம். யார் என்னன்னு வேலிடேட் பண்ணாமல் உங்களுக்கே தெரியும், நீங்கள்
நிறையா அதுக்குன்னு சில ஏஜென்சிஸ் இருக்கும். நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் சுற்று வட்டாரத்துலையோ ஈஸியாக லைசன்ஸ் கிடச்சிரும் வண்டியே ஓட்டாமல், இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இதெல்லாம் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஓகே, அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்கன்னா இந்த டேட்டா வந்து ப்ரிலிம்ஸோ இல்லை குரூப் 4லேயே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு இல்லை யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று தான் சட்டப்பேரவை தொடங்குச்சு, 2026 முதல் சட்டப்பேரவை. ஓகே, அதில் சில நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேரவை தலைவர் தேர்தல், அதுக்கு வந்து ஜேசிடி பிரபாகர் அப்படின்ற ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி துணைத் தலைவர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா துறையூர் தொகுதி தாவைக்காமலே ரவிசங்கர், ஓகே, அப்படின்றவர் தாக்கல் பண்ணி. ஜேசிடி பிரபாகர் வந்து 1000 லைட்ஸ், இவர் வந்து துறையூர். ஓகே, இவங்க தேர்வாயிட்டாங்கன்னா இவங்க வந்து இது பண்ணணும். சரி, அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று வந்து நமக்கு தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி, இந்த சோம்நாத் 75 இயர்ஸ் ஆகிடுச்சு. 1951 மீண்டும் திறந்து 75 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை கொண்டாடுற விதமாக வந்து மோடி அவர்கள் ஒரு ஒரு உற்சவம் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட பேர் பார்த்திங்கன்னா சோம்நாத் அம்ருத் மஹோத்சவம். ஓகே, அதோட பேர் முக்கியமானது இல்லை, பஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்த வருஷம் இது இதுவாச்சு. 1947 அப்புறம் 51 ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இதை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ நேற்று வந்து ஆக்சுவலாக May 11 வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டே. ஸோ நேஷ்னல் டெக்னாலஜி டே நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொக்ரான் 2 அப்படின்ற ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ராஜஸ்தானில், சரியா? இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் நேம் இருக்கும், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், லைக் பொக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் சக்தின்னு நினைக்கிறேன், அது பேர் டக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஆப்ரேஷன் சக்தி வந்து அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி, அந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் பேர். ஸோ அப்போ வந்து வாஜ்பாய் இருந்திருப்பாங்க, 1998 May 11 அதை பண்ணியிருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் தான் அதை வழி நடத்தியிருப்பார். ஓகே, ஸோ அந்த அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதால் நம்ம அந்த டே வந்து நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக 1999 கொண்டாடுவோம். ஓகே, கொண்டாடிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய செய்திகள் இல்லை. நாளைக்கு செய்திகள் வச்சுட்டு சந்திக்கலாம். தேங்க்யூ.